Thank you.
ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. அம்மா வணக்கம். தம்பி வணக்கம். சபையை பார்த்தனையா? எப்பேற்பட்ட சபை? மகாலட்சுமி புரிஞ்ச சபை. எதனால் கூடப்பட்ட சபை? இந்த மஞ்சுளாமா 4ஆம் பதவி சேர வேண்டும் என்று கூடப்பட்ட சபை. மஞ்சுளா அம்மா அவர்கள் அவங்க 4ஆம் பதவி சேர வேண்டும், சொர்க்க பதவி சேர்க்க வேண்டும். அப்படி என்று இன்னைக்கு நாடகம் அந்த மஞ்சுளாமனுக்காக அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு இரவு நாடகம். ஆமா. அதனால் தெருக்கூத்திர சிக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் கற்றறிந்த கணதனவான்களுக்கும் ஒரு மதிப்புக்குரிய உயர் திருவாளர் ஐயா ஐயா விஜயராஜ் ஐயா அவர்களுக்கும் என்ன கேட்டா என் பையனுக்கு காலேஜ் வரை பையனை சேர்த்து விட்டு வந்தேன். நன்றியை மறக்க மாட்டேன் நான். அப்பேற்பட்ட அவருடைய பாதத்திற்கும் உங்கள் அனைவர்களுக்கும் இந்த சிறுவன் என் மனம் கழிந்த வணக்கம். அம்மா நான் யாரு தெரியுமா? அம்மா யாரு தெரியுமா? அம்மா பெரியாடா. அம்மா பெரியாடா. எத்தனை மூட்டை எடுக்கும் தம்பி? 4 நாரி உள்ளார் உள்ளாம். 1 2 3 4. ஏய் தம்பி எங்க நாட்டுக்கு அம்மா மணிநகராபுரி பட்டணம். மணலூர் பட்டணம். மணிநகராபுரி பட்டணம். 1000 பாண்டியர்களுக்கு தலைவன். 1000 பாண்டியர்களுக்கு தலைவர் சித்திரவாகன பாண்டியன். அவருடைய செல்வி நான் ஒரே பொண்ணு. என்னுடைய பெயர் சித்ராங்காதை. அர்ஜுன மகாராஜன் திருக்கல்யாணம் செய்து ஒரு பிள்ளையும் பெற்றிருக்கேன். என் பையன் பேர் தெரியுமா உனக்கு? பப்புரு வாகனன். காலையில பையனை பாத்தியாரா? பாக்குறீங்களா? ஒரு சீக்கிரம் போயிட்டு கொஞ்சம் அம்மா வர சொன்னாங்கன்னு என் பையனை சீக்கிரம் கொண்டா ஓடு. அமைதியாவதற்கு அனைவருக்கும் மதிப்புக்குரிய காலம் சென்ற ஆர்வலர் அம்மா இன்று ஒரு இரவு சரி. அது மட்டுமல்ல, மதிப்புக்குரிய இந்த பல்லவ நகருக்கு சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய அதோ பிஜேபி தலைவர் விஜயராஜ் மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற அனைவருக்கும் நாம் உயிருக்கு மேலான 6 தம்பி வீரமணி குண்டுமணி. வீரமணி ஆமா குண்டுமணியா? அவர் கூப்பிடுறது குண்டுமணி செல்லப்பிள்ளை. அவர் தந்தை அவர்களுக்கும் சபையில் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஆளை பார்த்தா ஐயா விளக்கமா புரிஞ்சு விட்டது. பப்புரு வாகன எப்படி பப்புரு வாகன தம்பி அது அர்ஜுன மகாராஜனுக்கும் அது சித்தாங்கானுக்கும் நான் செல்வ புதல்வன் பப்புரு வாகன ஆனால் வந்து எங்க அப்பாவை நான் பார்த்தது கிடையாது. இவரு பப்புரு வாகனன்றாரு. இந்த வாகனத்துக்கு என்ன இருக்குது? அம்மா கோயம்புத்தூர் தெரியும். அம்மா கோயம்புத்தூர் தெரியும். தலைக்கு போதும். எங்க பாட்டி வீட்டு பாட்டி வீடு
ஆதிசேஷன் ஆதிசேஷன் டேய் பாபாஜி போய் பாத்துக்க முடியாது சித்த வாகனன் மதுரை மதுரை மதுரை. டெல்லி தம்பி நாட்டுக்காரங்க மதுரை டெல்லி ஆமா வீட்டுக்காரங்க ஏய் நாட்டுக்காரங்க மதுரை டெல்லியா ஆமா வீட்டுக்காரங்க விளக்கு விளக்கு பெற்ற கம்மி சாத விளக்கு என்னடா பாரு நக்கேட் வை என்ன பண்ணு என் அக்கா எப்படி ஆயங்க தெரிஞ்சிட்டா நாட்டுக்காரங்க மதுரை நாட்டுக்காரங்க இப்போ அந்த மத்தபடி போய் பாப்பீங்க அப்ப நல்லா இருக்கும் போடி அப்ப நாட்டுக்காரங்க மதுரை டெல்லி வீட்டுக்காரங்க விளக்கு பெண்ணு ஆமா காட்டுக்காரங்க ஆச்சா தேக்கு அப்பேற்பட்ட வரம் புரிஞ்சு நாடு இந்த சித்தவாங்க பாண்டியன் எங்க தாத்தா எங்க தாத்தா ஓட்டா கண்டிப்பா தரல போட்டு என் தாய் கெட்டிக்கார இல்லை எங்க அம்மா இருக்கா சொல்லடா சோத்தமிக்கு சொந்த புள்ள என்ன சொல்லடா மேல பிடிச்சா கம்மி மாட்டேங்க மகாராஜேஸ்வரி மகாக்கிரம் பொருந்தி பாண்டரங்கன் பேரினால் வாழ்த்தப்பட்ட ரூபாய் எமக்காக 20 நம்முடைய குடும்பத்தில் எந்தர்வானுடைய கடாட்சம் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிறேன். தாடி கட்டினது ஒரு புள்ளையை பெற்றுட்டா என் வீட்டுக்காரங்களும் இந்த மாதிரி போட்டு குழப்படா என்ன நீ புள்ளைய தப்பா நினைக்காதம்மா ஏன் உன்ட புள்ள வேலை கத்துக்குது கந்தல் பையன் அம்மா நீங்க தப்பா நினைக்காதீங்க நீ உட்கார்ந்து உட்காரு அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் சரி நீ சொல்லிதான் நான் வீட்டுக்கு சரி நீ சொல்லிதான் நான் வீட்டுக்கு வந்துருப்பாயா அம்மா 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 வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா இது பகல்ல கொஞ்சம் நைட்ல பண்றது பகல பொறுத்துச்சா நைட்ல பொறுத்தா கேமரா அஞ்சு செல்வமே எங்க தாயா வந்துட்டாங்க தாயே
இந்த வயத்தில் என்னை 10 மாதம் முன்னாள் சுமந்து என்னை பயனெடுத்து எனக்கு பால் ஊட்டி தாளாற்றி அமுது மணி வேடிக்கையை காட்டி வளர்த்தான் உன்னுடைய மனம் வந்து மகிழ பப்புவாக அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் ஓதா பயமா இருக்கு பயமா இருக்கு ஆமா பயமா இருக்கு இந்த மாதிரி கருத்து எங்க அம்மா ஏச்சு வருகிறேன் இது சத்தியமா இது ஒரு அப்புனுக்கு போறதுக்காக அம்மா அட பாண்டி எத்தனைக்கு பேரவா இன்புற்று வாழும்படி உனக்கு ஆசிரியர் சொல்லமெல்லாம் புரிஞ்சு அம்மா அந்த நந்த நந்தவனம் போற உடனே அம்மா பேர் வரீங்க நீங்களே பையன் கூட போறீங்க கும்பலா கூடி குடிக்கிறதுக்கா கிடைக்கும் நாங்க எல்லாம் சேர்ந்து கல்வரை மலைக்கு போறோம் அங்க போனாலும் பையன் அதெல்லாம் பழக்க முடியுமா 10 லட்சம் கூட பாரு 10 லட்சம் ஈஸியா வாங்கலாம் பாக்கலாம் சீக்கிரம் சென்று நந்தவனம் வேடிக்கை பார்த்துட்டு சட்டியில வாங்கி கச்சல கிடையாது கால் லட்சம் தட்டுங்க மேல என்ன ஐயா இதெல்லாம் பார்த்தா கைது மேற்கிறது அந்த கருத்து கபோதி அழகான குதிரை ஆமாங்க 5 லட்சம் புரிஞ்சு ஆமா குதிரை பாலோ பூவாலு நெத்தி சிட்டி அல்ல மறை ஐயா நாங்க என்ன வீரப்பட்டியா என்ன வீரப்பட்டியம் வர்ணா பூபதி ஐயா மகாராஷ்டிர மகான புரிந்திய மகாராஜராஜஸ்ரீ மகாக்கண புரிந்திய உதவாங்க அது புரிந்திய என்ன புரிந்திய வீரப்பட்டி எழுதி என்ன மகாராஜராஜஸ்ரீ மகாக்கண புரிந்திய ஆமா அஸ்தினாபுரத்து வேந்தன் ஐவராஜாக்களுக்கு மூத்தோன் தர்மராஜு எழுதக்கூடிய வீர நிருபம் ஆமா என்னவென்றால் அஸ்வமேதையாகம் செய்ய போகிறோம் இந்த அஸ்வமேதையாகத்திற்கு மற்ற 54 தாசராஜாக்களும் இந்த அஸ்வத்தை கண்டவுடன் காணிக்க கப்ப பணம் கட்ட வேண்டும் கட்ட தவறினால் இது அஸ்வத்து பின்னால் வரக்கூடிய போர் அர்ஜுனோடு யுத்தம் செய்ய வேண்டும் அதுவும் தவறினால் முகத்தில் ரோம உள்ளவர்கள் பிடித்து கட்டலாம் ஆமா அரும்பு மிசை இருக்கு ஆமா என்ன சொல்ற இதை விடலாமா
தம்பி அவரு தலைவர் என்ன சாமி பிடிக்கும் முருகா எந்த சாமி பிடிக்கும் மகாராஜேஸ்வரி மகாக்கண பொருந்தி பெரும் மதிப்புக்குரிய உயர் திருவாளர் ஆர்வீரனார் விஜயராஜ் ஆர்வீரனார் விஜயராஜ் அவர்கள் ஆமா பிஜேபி தலைவர் பிஜேபியுடைய தலைவர் விஜயராஜ் ஐயா அவர்கள் மறக்க முடியாத அவரை ஏன்னு கேட்டா ஆமா என் பையனை ஹாஸ்ட் காலேஜில் சேர்க்கணும் வான்னு சொல்லி கூப்பிட்டேன் வந்து காலேஜில் சொல்லி சேர்த்துட்டு வந்தார் அப்பேற்பட்ட நமக்கெல்லாம் ஒரு உறுதுணையா இருக்கக்கூடியவர் ஐயா தலைவர் அவர்கள் எமக்காக ஒரு 100 கம்பெனி உரிமையாளர் கிருஷ்ணனுக்காக ஒரு 100 கொடுத்திருக்கிறார். 200 ரூபாய் சிரமம் அவருடைய குடும்பத்தில் அவருடைய குலதெய்வ வேடியப்பன் துறையிலிருந்து மக்கள் சம்பத்து மனசம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தா வாழ வேண்டும் என்று இறைவனையும் வேடியப்பனை பிரார்த்திக்கின்ற சுபே ஜெயம். போய் சொல்லிட்டா என்ன சமாச்சாரம் என்ன எந்த உலகத்தில் காணாத விசித்திரமான எந்த உலகத்திலும் காணாத சரி விசித்திரமான அழகு படைத்த என்ன ஐயோ என்னடா ஏமா என்ன பாத்தீங்க அந்த நந்தவனத்துல ஒரு கைதி புடிச்சு வந்து குதிரை போன கேட்கல நான் ஏமா நான் போன மாதிரியா என் ஆயாக்கு மஞ்சா தெரிஞ்சு போன் பண்ணாங்க உடனே வந்து என்னடா அவமானு சொல்றா நீ போன நந்தவனத்து ஒரு அழகான குதிரையை பார்த்தேன். ஓ அஸ்வமா ஆமா சரி பரவாயில்லை 5 லட்சம் முடிஞ்சது 5 லட்சம் ஆமா சரி எந்த உலகத்திற்கான விசித்திரமான குதிரை அப்படியா அப்படி பார்த்தேன் அதை விட விசித்திரம் என்ன அதை வீரப்பட்ட இருந்தது என்னன்னு அச்சினாபுரத்து வந்த தர்மராஜ் எழுதக்கூடிய ஐவராஜா எழுதக்கூடிய தர்மராஜா ஆமா அச்சினாபுரமா ஆமா ஐயோ அப்பா அற்புதம் செய்ய போகிறார் அடைய வேண்டும் உங்களை காப்பாற்ற போடுவேன் அதனால் சொர்க்க பதவி சேர வேண்டும் ஆமா அதற்காக கப்ப பணம் கொடுக்க வேண்டும் அப்படி தவறினால் பாரத போர் வீரர் அர்ஜுனன் அவரோடு யுத்தம் செய்ய வேண்டும் சரி முகத்து ராமன் ஆயிட்டார் இந்த அர்ஜுன் பிடிச்சு கட்டலாம் அப்படின்னு எழுதியிருந்தது அப்ப என் முகத்தில் அரும்பு மீசை பிடிச்சு கட்டிட்டு வந்தேன் கட்டிட்டியா ஆமா செல்வமே ஒரு செய்தி தெரியுமா சொல்லுங்க டேய் ஆமா அசோக் பின்னாடி வரக்கூடியவர் யார் சொன்னாங்க பாரத போர் வீரர் அர்ஜுன மகாராஜா செல்வமே ஆமா அவர் யார் தெரியுமா அவர் யார் அவர்தான் உங்க அப்பா எங்க அப்பா சொல்லி ஆமா அவருக்கு என்ன அழகு இருக்குமா அடையாளம் முன்னிலை பின்னழகு முதுகிலே மச்சரே பல்லிலே பரிசுயர் பாதத்தில் செந்தாமரை தோளிலே துளசி மாலை தொப்பிலே அமர்ந்த கலசம் நயன வழி பார்வை கரத்திலே காண்டிகம் 32 அழகு நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு கூட்டிட்டு வா நம்ம நாட்டில் இருக்கிற பப்பு பணத்தை அது எவ்வளவு நேரம் சரிதான் இங்க வந்தாக வேண்டாம் போட்டு ஐயா என் தாய் சொன்ன பிரகாரம் யார் அவரு முன்னிலே பின்னழகு காப்பார் இருக்குதுங்க முதுகிலே மச்சராக முதுகு புகை கல்பிக்கிறான் 4 நட்சத்திரம் 4 பல்லுக்கே இறங்கிட்டு பல்லில் பரிசீலனை அது 4 பல்லுக்கே இறங்கிட்டு பாதத்தில் செந்தாமரை ஆடி காலுங்க தோளில் துளசி மாலை காமாலங்க தொப்பில் அமர்ந்த கலசம் காத்து போயிடுக்குதுங்க கரத்து காட்டியம் இருக்குதுங்க என் தாய் சொன்ன பிரகாரம் அனைத்தும் இவர் தான் எங்க அப்பாவா இருக்கணும்
அதனால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அழைத்து செல்ல வேண்டும். ஓ, அப்பா! என் தந்தையே சரணம். எந்த தாசி பெத்த பிள்ளையோ, எந்த தேசி பெத்த பிள்ளையோ, எந்த தேவடியா பெத்த பிள்ளையோ என்ன வந்து அப்பா கூப்பிடுது? ஓ, யார வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் பெற்ற தாயை யாரும் பேசக்கூடாது. அவன் தாசி என்று வேசி என்று பேசிவிட்டான். ஆமா. இவன் தலையை இப்ப வெட்டுறான். அதான் என்ன மச்சான் சொல்றாங்க? தேவையா பத்த பிள்ளை கேட்கலாமா? எந்த தாசி பத்த பிள்ளையோ? கேட்கலாமா? எந்த தாசி பத்த பிள்ளையோ? அதானே. நான் என்ன சொன்னேன்? ஆ. அப்பா வணக்கம். வணக்கம். அண்ணன் இப்ப கால் அந்த காலம் தானே வேண்டாம். இவன் என்ன செய்யலாமா? இவன் தேவையா பையன் கேட்கலாமா? 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 அதான் கேட்கக்கூடாது. அவனை உயிரோடு விடலாமா? விடக்கூடாது. ஒரே வெட்டி. கேட்டு. என் மகன் அது ரைட்டு. இவன் தலையை தூக்கி போய் ஆ. என் தாய் ஆ. ஒப்படைக்க வேண்டும். ஆமா. அதான் தாய் வாக்க. என்ன பண்றாங்கடா? அப்பா எங்கடா டேய்? டேய், அப்பா எங்கடா? டேய், எங்கடா? டேய், நம்ம ட்ரெயின் ஏறி வராரடா. அப்பா வேணும்னு சொன்னான். நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன கேட்டா? அப்பா எங்கடா? நம்ம நாளா வராது, இவர் வர்றாரு. இன்னைக்கு போய் கேள்வி கேட்டு உட்காந்துக்கிறான் பாரு. எங்கடா அப்பா எங்கடா? அப்பா வேணுமா வேணாமா? வேண்டும். என் மாவுல உன் தலையை வெட்டி போடுவான். எங்கடா அப்பா எங்கடா? அப்பாவை அழைப்பதற்கு அதிகமாக போனேன். சரி, போன வழியில ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கு தகராறு. சண்டை வந்துருச்சு. தகப்பனுக்கு பிள்ளைக்கு தகராறா? ஆமா, சண்டை சண்டை. என்ன தகராறு? இந்த தகராறுக்கு நீ பதில் சொன்னா அப்பா வந்துருவார். அப்படியா? ஆமா. என்ன சொல்லு கதை ஆமா, சொல்லு. அந்த அப்பா உட்கார்ந்து இருந்தார். இந்த பையன் ஓடி போய் அப்பா வணக்கம், அப்பா வணக்கம், தந்தையே வணக்கம் அப்படி ஓடி ஓடி கால் விழுதுமா. அந்த கால் விழுற பையனை அந்த தவப்பு கேக்குறான். எந்த தாசி பத்த பிள்ளையோ, ஐயா, எந்த வேசி பத்த பிள்ளையோ என்ன அப்பான்னு கூப்பிடுறான். சட்டுன்னு காரியம். எந்த தேவடியா பத்த பிள்ளையோ அப்படி கேக்குறான். அப்பேற்பட்ட தகப்பனை என்ன செய்யலாம்? ஏம்பா போய் பிள்ளை காலில் விழுந்தா வேடா மகனே என்ன அஞ்சு கொஞ்சம் கூப்பிடுவதா? எந்த தாசி பத்த பிள்ளை? அம்மா, அவ தந்தை என்று தாழ் பணிந்தானே. பிள்ளையோ எந்த வேசி பெற்ற பிள்ளையோ என்ன அப்பான்னு கூப்பிட்டு சொன்னேன். அவன் என்ன பண்ணலாம்? பெத்த அந்த தகப்பனை என்ன செய்யலாம்? பெத்த பிள்ளைய எந்த தாசி பெத்த பிள்ளையோ எந்த வேசி பெத்த பிள்ளையோன்னு சொன்னான்னா அதனால வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா செய்யணும். அவ தாசி பிள்ளை எங்க ஐயோ என் சாமி, ஐயோ சாண்டை கொடுத்து தலை வெட்டி கையில கொடுத்துட்டு போகுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அம்மா? ஏய் ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியல. கை ஓடல, காலு ஓடலி. ஆமா ஆமா. ஏய் இது எப்பேற்பட்ட பாரத போர் வீரர், பாரத போர் வீரர், ஆமா. அப்பேற்பட்ட ஒரு தலையா ஐயோ பையன் போய் வச்சு வந்து
யாருன்னு தெரியல. இது இந்த ரகசியம் இதோட இருக்கக்கூடாது. எங்க அக்கா திரௌபதி, நாகக்கண்ணி, சுபத்திர, கோகவதி எல்லாம் எங்க இருக்காரு பாரு. எங்க இருக்கு கூப்பிடு. அக்கா என்னக்கா செய்வேன்? ஆமா, நீங்க அசுவேத யாகம் செய்யணும்னு நம்ம வீட்டுக்காரர வீரப்பட்டை எழுதி அனுப்புனீங்களா? ஐயோ, அந்த குதிரை எங்க நாட்டுக்கு வந்தது. என் பையன் வேட்டைக்கு போனான். வேட்டைக்கு போயிட்டு அந்த வீரப்பட்டத்தை படிச்சிருக்கான். படிச்சுட்டு அவன் என்ன பண்ணா, இதுல முகத்தில் ரோமம் உள்ளவரா இருந்தா பிடிச்சு கட்டலாம் அப்படின்னு என் பையன் பிடிச்சு கட்டிட்டு ஓடி வந்து சொன்னான். சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், அட பாவி, அந்த அந்த அசோத்தின் பின்னாடி வரக்கூடியவர் அவர் தாண்டா உங்க அப்பா அப்படின்னு சொன்னேன். அவரை சந்தோஷப்பட்டு, அம்மா அம்மா நல்லா பார்க்காத, அப்பா நான் பார்க்க போறேன் அப்படின்னு அப்பாவுக்கு, அப்பா நீ சொல்றிய தவிர நான் சின்ன வயசுல இருந்து பார்க்க எங்க அந்த புள்ளை கொடுத்துட்டு போன எங்க வந்தாரு வரவே இல்லை. அதே மாதிரி எல்லாரும் புள்ளை கொடுத்துட்டு போற வேலை தான் வருது. சிறியனோட கழி எடுத்துக்கிறேன் அப்படியே மூஞ்சி மலை எடுத்து. நான் என்ன சொல்றேன், ஐயோ ஐயோ அக்கா அதுக்கு போய் என் பையன் அப்பான்னு சொல்றியம்மா என்ன அடையாளம்னு கேட்டான். அவருக்கு 32 அழகுடா, சுண்ணில பின்னழகு, மச்சரகை. இதை பார்த்துட்டு அவர் காலில் விழுந்து கூட்டிக்கின்னு வா அப்பாவை வாடி பாப்பா வாடி பாப்பான்னு சொல்லி அப்புறம் ஐயோ நான் ஒண்ணும் புரியல. இவன் போய் அப்பா காலில் விழுந்துக்கிறான். அது இருந்தாலும் சும்மா இருக்கிறதுல இது எந்த தாசி பெற்றது, எந்த பேசி பெற்றது, அந்த வாய நோறு சும்மா இருக்கிறது. அப்படி கேட்கலாமா? அவன் அந்த மாதிரி ஆளா இருந்தா அவன் பொண்டாட்டி நான் போட்டுன்னு போதானே. எந்த தாசி பெற்றதோ எந்த பேசி பெற்றதோ அப்படின்னு கேட்கும் போது அக்கா என் பையனுக்கு கோவம் ஏற்பட்டு எங்க அம்மா வேற தாசின்னு கேட்டேன்னு கத்தி எடுத்து ஒரு ரூபா வெட்டா வெட்டி தலைய கொண்டாந்து நீங்க இத்தனை பேர் இருக்கீங்களா? இந்த பாகவாதி காண அக்கால கூட்டி வருவா. எங்க அக்கா எங்க இருக்க பாரு பாரு. ஓஹோ அக்கா எம்மா நீட்டா போதா? நீ சாப்பிட போறா? ஏன் அக்கா எல்லாம் நீங்க கும்பலா கூடிக்கிறமே, நீ நம்ம தாலியா இருக்க போறோமா? அக்கா வணக்கங்க வணக்கங்க. ஒரு படி ஆடி பாய்ப்பனா பொம்மையை கழிச்சு அக்கா ஏன்னா பிள்ளைங்களை கழிச்சியாடியே
சொல்றியா இந்த மாதிரி கேட்டா அம்மா இருக்கும் பௌரி அறிமுறை கூட எழுதினாலே மூஞ்சி நேரம் ஒரு ஆட்டமா இருக்குது அக்கா என்னடி பாப்பா நம்ம வீட்டுக்காரர் தலையா என் பையன் பப்புரு வாங்கணும் வச்சுட்டாண்டி ஐயோ மாமா மாமா ஐயோ மாமா மாமா நீ ஆட்டத்துக்கு வரனே மாமா நீ ஆட்டத்துக்கு வந்த உடனே சாப்பாடு எங்கதான் தேடுவோம் மாமா காலை ஆட்டு தோட்டு மூஞ்சி தோடிச்சு நீ கோட்டை எங்க இப்பதான் முத போவேன் மாமா நீ ஆட்டம் முடிச்சோடனே புள்ளிங்க கொத்தாட்டம் 1500 ரூபா வாங்குவேன் மாமா அப்படிலாம் கெட்டியாடுற போயிடு அப்பப்போ 200 ரூபா வாங்கி குடிப்பேன் மாமா என் மாமா கோசம் ஐயோ சாமி ஐயோ கண்ணாளா ஐயோ அம்மா பேசி சிலையை அடம் கிடக்குறாங்க அம்மா நான் என்ன பண்ணுவிட்டியே அக்கா 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 எனக்கு சம்பு இருக்குதுன்னு என்ன மாலை இட்டவல்லா நான் சாஞ்ச கிணத்துக்குள்ள எனக்கு சம்பு ஒரு புறமா என்ன மாலை இட்டவல்லாளா இன்னைக்கு சாஞ்ச பொண்ணு தெருவில் நாம்பலமா எனக்கு கோரை இருக்குதுன்னு என்ன மாலையிட்ட என்னுடைய இன்னைக்கு குளிச்ச நான் கிணத்துக்குள்ள இன்னைக்கு கோர ஒரு புறமா என்ன மாலையிட்ட வல்லாளா இன்னைக்கு குதிச்ச பொண்ணு தெருவில் நாம்பலமா மன்னவா ஐயா சுவாமி எனக்கு மச்சா ஐயடா போட்டு ஐயா எனக்கு வந்த மன்னவர் ஐயா மஞ்ச வண்டி நின்று ஐயா மஞ்ச வண்டி வந்தாச்சு ஐயா எனக்கு வந்த மன்னவரை காணோ ஐயா குங்கம் ஐயடா போட்டு ஐயா எனக்கு வந்த கோயிலறை ஐயா குங்கம் வண்டி வந்தாச்சு ஐயா எனக்கு வந்த கோயிலறை காணோ அக்கா அக்கா எனக்கு வழக்க அட்டு மண்ணெடுத்து போடு பாப்பா என்ன வழக்க அட்டு மண்ணெடுத்து ஐயா வங்கி வச்சு தாலி பண்ணு ஐயோ வயசு அரப்பன் வந்து ஒரு வல்லுவானோ சொல்லோ ஐயா கல்லு மேல கத்தாயோ ஐயா கற்பூர பொல்லியா தாலி நான் காலையில கைட்டருமா இதை கண்ட ஞானா வர வர ஐயோ ராசா இன்னைக்கு தானே வந்து என்ன எதிர்பார்த்திருந்தனே சாட்டை குடிச்சு கொடுத்து தரைய வெட்டி கையில கொடுத்துட்டு பிடிச்சா ஐயா நான் இனிமேல் என்னைக்கு என்ன பார்க்க போறட்டா எனக்கு கொட்ட மல்லிப்பூ போக்கும் என்ன மாலையிட்ட சண்டாரா உனக்கு கொடுக்கட்டி பிஞ்சரங்க அந்த கொலகார பாவி கூட நான் கூடி பிறந்திருந்தா எனக்கு குங்குமா கிண்ண வரும் சாமி ஐயோ உனக்கு கோடி ஜனம் ஐயா எனக்கு
எனக்கு சப்பாத்தி பூக்கும் எட்ட மறையிட்ட சந்தாரா அங்க சதற கல்லி பிஞ்சருக்கும் அந்த சதிகார பாவி கூட நான் சரியா பிறந்திருந்தா எனக்கு சந்தானம் கிண்ணம் வரும் என் சாமி மேல வரும் ஐயோ அப்ப உனக்கு தடுவேன் நீ வேப்பூர்ல பஸ் நீ போவ புத்தகத்து மாமா நான் பூ வாங்கும் போது ஆஜில கொண்டு போடுவேன் புத்தகம் போறவரே பூ வாங்க நீ வரலையா பண்ற மாமா நீங்க கடை பார்த்துட்டே விட்டாங்க ஆமா நான் போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன் காலில் விழுந்தேன் அப்பா ஏன்னா வாங்க தான் கூப்பிட்டேன் எந்த தேவடியா பத்த பிள்ளையோ எந்த தாசி பத்த பிள்ளையோ என்ன அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறேன் பேசுறேன் அப்புறம் அதுக்கு அப்பா பேசுறீங்க தேவடியா நீங்க தாசியா ஆயிரம் சொல்லுவா நீ தலையை வெட்டினா அது நியாயம் சரிப்பா தாசி பத்து வீட்லயும் சரி நாட்டிலும் சரி காட்டிலும் சரி இப்படியே வச்சுக்கோமா போய் கேள்ப்போ எப்ப எப்படி நாட்டுல இருந்தா என்ன இல்லாட்டானா கேட்க வந்தா கட்டிடுது நம்மள வெட்டு வருது போட்டு போது புற வைத்து அம்மா அக்கா எப்பேற்பட்ட பாரத போர் வீரர் நம்முடைய பையானவர் எப்பேற்பட்ட சென்னாச்சண்டிகளை மடித்தவர் அவர் என்னுடைய மகன் கையால் வாழ வேண்டிய காரணம் என்ன இதுக்கெல்லாம் காரணத்தை வீரமணி தான் காரணம் வீரமணியால் தான் வந்தான் அவன் நமக்கு ஒரு செல்ல புள்ள ஆமா 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 அதனால இதுக்கு என்ன காரணம் அண்ணன் நம்ம அண்ணன் ஏ பாப்பா அண்ணன் வந்தாதான் நமக்கு ஆம்படியா ஆம்படியா வர வயசு அண்ணன் உயிர் பிழைக்க ஆம்படியா உயிர் பிழைக்க அண்ணன் வயசு சொல்வாரு என்ன பார்த்து பார்த்து அழுகுறீங்க கடை உண்டா இல்லையா மாமா தங்க ஏன் சாமி கத்துறியா கத்துறியா என் மகன் பப்புரு வாகன உங்க மச்சா தலையை வெட்டி கொண்டாந்து கையில கொடுத்துட்டான் வெட்டிட்டானா செத்து விட்டார பாடிங்க பாரு இங்க பாரு ஐயா அங்க பாரு ஐயோ அண்ணா படத்துக்கு போல விட்டு விட்டு போய் குட்டி அப்படிதான் நடக்கும் நான் என்ன சொல்றேன் இவர் எப்பேற்பட்ட பாரத வீரர் ஆமாமா எப்பேற்பட்ட அன்பு நாட்டு மன்னன் கர்ணனை அடிச்சாரு டாக்டர் வெட்பாச்சாரி சாய்த்தாரு அப்பேற்பட்ட வீராதி வீரன் என்ன வீராதி வீரன் ராத்திரி கூட பேசுறாரு ஏமாமா செத்து போன கை முறுக்கிற
அவர் இறந்த காரணம் எதனால்? அது காரணம் கேக்குறீங்க? ஆமா. அம்மா ஆ. நீ சொன்னீங்க ஆ. பாட்டு பீஷ்மாச்சாரி 10ஆம் நாள் தர்பாசனம் சாய்த்தாருன்னு. ஆ. அதுதான் காரணம். அதுதான் காரணமா? ஆமா. ஏன்னா அந்த பீஷ்மாச்சாரிக்கு ஆ. தாயாரு ஆ. கங்காதேவி. ஆமா. அப்ப பாக்குறா ஆ. இன்று என் மகன் பீஷ்மாச்சாரி ஆ. யார் ஒருவன் தர்பாசனத்தில் சாய்த்தானோ சாய்த்தானோ பிற்காலத்தில் ஆ. அவனுடைய மகன் கரத்தால் அவன் மானக்கடவுள் அப்படின்னு அப்படி சாபம் கொடுத்தா கங்காதேவி. ஓ, அந்த சாபம் அந்த சாபத்தை நிறைவேற்றி இப்ப படிச்சு போச்சு. ஆ. இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆ. ஓ மகனை ஆ. சண்டையில காட்டாத நான் வச்சிருந்தேன். இல்லன்னா கடோர் கஜா அரவா அபிமன்ய எப்படி அவனை பூரா சாவடிச்சனோ அதே மாதிரி ஓ புள்ளி சாவடிச்சா அப்படி என் வீட்டு புள்ளியெல்லாம் என்ன நான் நாராயணன். அண்ணா எங்களுக்கு ஆம்படி சரிதானே? ஆமா. சரி ஆனா அதை நிறைவேற்றணும். எதை? எழுப்புறீங்களா? சொல்லு. இது எழுப்ப வேண்டுமானா? இப்படி தரணும் நீ ஐயோ, இல்ல. அது அப்படி இல்ல. வரியா என்ன? ஐயா, ச்சே. அதை நிறைவேற்றாவனா எழுப்பணும்னா எனக்கு ஆம்படியா வேணும். ஏன் ஆம்படியா வேணும்? இதை அனுப்புறேன். சொல்லு. இதை எழுப்பணும்னா சொல்றது கேளு. என் மாமி சொல்றது கேளு. உள்ள போய் தோச்சிக்கிற மாதிரி பொண்ணு. எங்க அம்மா சுபத்திரகிட்ட கன்னியாகி போவதற்கு இரு இரு சொல்றது கேளு. நாகக்கண்ணிலே நாகபூஷம் போகவதிக்கிட்ட உத்திராட தீர்த்தம் இருக்குது. எல்லாம் தீர்த்தம். சரி மாமா நம்ம கடைக்கு போலாம் வேலை சண்டை அடிக்காத யோ 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 பிடிச்சிக்கிறா நீ பிடிச்சிக்கிறா அறிவிக்குதா உனக்கு உனக்கு என்ன அறிவிக்குதா அப்பா தான் கூப்பிட்டேன் இல்லையா அறிவு இல்லையா உனக்கு? நான் யார் தெரிஞ்சா உனக்கு? இப்பதான் ஆம்பளை கிட்ட போய் ஏறிங்க. அப்பா அப்பா புள்ளை கிடைக்கணும் ஆமா ஆமா புள்ளை கிடைக்கணும் அப்பா வணக்கம் இல்ல கேன்ல கை நான் ரெண்டு முடிச்சுட்டு போனேன் ஐயா. அவன் தான் ஒரு பையன் பப்புரு வாகனம் பின்ன புள்ள வந்து காலில் விழுந்தா எந்த தாசி பெற்றதோ எந்த வேசி பெற்றதோ அதைய கேட்பாங்க. அதைய அப்பான்னு கூப்பிட்டாங்க அது விளக்கம் கேட்கறதா வாங்க மணி பச்சரிசி என்ன எல்லாம் இருக்கு. பச்சரிசி எள்ளு ஆமணி ஆமணி அங்க போனோமா? எள்ளு இதே போய் நான் 8 பொண்டல்ல ஒரு 7.5 பொண்டாட்டி
ஓடி ஓடி வருவேன் கல்புரம் தான் வேற ஒன்றும் என்ன அவங்க தம்பியா இருக்காப்பா அவரு வேற என்ன இருக்காங்களா அவன் இல்லாத போய் பண்ண முடியாது இருக்கிறவங்க வந்தா போதும் வா என்ன ஏட்டு போய் அவங்க பொம்பளை யாரு உங்க வீட்லயா ஆமா நான் நடுவுக்கு பச்சை ஓட்டு கையில் ஓட்டு அது வடுக்கிறாங்க ஏன்னா நிறைய ஊற்றி கோட்டை எங்கேயிருந்து வச்சுக்கிறாங்க தெரியலமா தரையில போட்டு சோடா கோடை வச்சிரு பத்தியா கீழே நடு எப்ப வாங்க நீங்க பகவானே பகவானே குழந்தை வேண்டாம் அமைச்சாரம் நீங்கள் அமைச்சார வேண்டி இறந்துட்ட மஞ்சளா முதல் இன்னும் முன்னோர்கள் முதல் எல்லோரும் நீங்கள் சொர்க்கம் செய்யணும் நீங்கள் தெய்வமாக வந்து எங்கள் குடும்பத்தில் புத்திர சந்தானம் பிறக்கணும் நீங்களே வந்து பிறக்கணும் நீங்களே வந்து பிறக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து பிறப்பாங்க ஏன்னு கேட்டால் அந்த பாக்கியம் கிடைக்க போகுது அதனால் நீங்கள் குலதெய்வம் வழி விட்டதுன்னா கண்டிப்பாக நடக்கும் எதுவுமே குலதெய்வம் வழி விடாத சூரிய முகம் வைக்க முடியாது நம்மள அதனால் அமைச்சாரம்மா இறந்தவங்க சொர்க்கம் சேரணும் நீங்கள் தெய்வமாக வந்து எங்களை புத்திர சந்தானம் தரணும் அப்படின்னு கீழே விடும்போது நாராயணா உனக்கு கற்பனம் அப்படின்னு விடணும் பகவானே அதை கையில் பிடிக்க தண்ணி 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 நினச்சிக்க அமைச்சாரம்மா இறந்தவங்க சொர்க்கம் சேரணும் நீங்கள் தெய்வமாக வந்து எங்களை காப்பாற்றணும் புத்திர சந்தானம் கிடைக்கணும் நாராயணா உனக்கு கற்பனம் கேள்வி நாராயணா உனக்கு கற்பனம் நாராயணா உனக்கு கற்பனம் நாராயணா உனக்கு கற்பனம் நாராயணா உனக்கு கற்பனம் ஆண்டவரே தியாகம் செய்தார்